அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். ஒரு கரண்டி குழம்பு போட்டோம்னா சரிங்க, ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறாங்க. வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மதிய லஞ்சுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காய் காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள். எங்கள் ஊர்லலாம் வெண்டைக்காய் தீயல்னு சொல்லுவாங்க. நாங்கள் வெண்டைக்காய் தீயல்னு தான் சொல்லுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு வந்து இது கீரை பொரியல் பண்ணலாம், கீரை கூட்டு பண்ணலாம், சுரைக்காய் கூட்டு, பூசணிக்காய் கூட்டு, எல்லா கூட்டுமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஹீட் ஆகிட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சுங்க, எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் வந்து நான் கழுவி நல்லா நறுக்கி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்து எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புல போடும்போது. எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு அப்புறம் மட்டும் நம்ம குழம்புல போடணும். கொஞ்சம் வதக்கிடலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்டைக்காயில் வந்து வலுவழுப்பு இருக்காதுங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 வெந்தயம் போட்டுக்கணுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து நல்ல மணமாக இருக்கும். அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகுங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் நம்ம 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருக்குது, அதனால் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 10 பல் பூண்டுங்க. இங்கே பூண்டு உரிச்சி போடலைன்னா தேங்காய் கூட கொஞ்சம் போட்டு அரைச்சி போட்டுருங்க. நான் எல்லா சாப்பாட்லையுமே பூண்டு சேர்க்கணுங்க. அப்படின்னா நமக்கு உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் ஏறாது. பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்கமோ அந்த அளவுக்கு கொலஸ்ட்ரால் வந்து வராதுங்க. நமக்கு ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரிக்கும். அதனால் பூண்டு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து அப்பப்போ உள்ள கொலஸ்ட்ராலை எடுத்துருவோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளிங்க, தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். எந்த காரக்குழம்பு செஞ்சாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் இல்லை, எந்த காரக்குழம்பு செஞ்சாலும் சரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதில் கொஞ்சமாட்டு வரமிளகாத்தூளுங்க. வரமிளகாத்தூள்னால் உங்களுக்கு காரத்துக்கு இல்லை, கலருக்காண்டி காஷ்மீர் மிளகாத்தூள். அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள். 2ஐயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போட்டு தான் வைக்க போகிறேன். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போட்டாலும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணுங்க. ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்காங்க குழம்பு மிளகாத்தூள். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சு. இந்த மசாலாலே போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போடுங்க. சூப்பராக இருக்குங்க குழம்பு டேஸ்ட்டு. நம்ம வறுத்து அரைச்சா போடாண்டாம். வரமல்லி வரமிளகாத்தூள் வறுத்து அரைப்போம் பாருங்கள், அப்படி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாண்டாம். இங்கே குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடுங்க. சூப்பராக இருக்கும்.
ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மசாலாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு புளி கரைசலை ஊற்றிடலாம். புளி இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு போட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸி சார் அலம்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு வச்சுக்கிடணும். கொதிக்க கொதிக்க இன்னும் திக்காகுங்க. இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் நல்லா திக்காகும் நமக்கு. இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தந்துடி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம வெண்டைக்காவை ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இதில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா நல்லா கொதிச்சிருங்க. வாசனையாக இருக்கும் நல்லா. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. அப்படியே காரக்குழம்ப கிண்டி கொடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சூப்பராக கொதிச்சு வருது பாருங்கள். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சுங்க வெண்டைக்காயெல்லாம். அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். ஒரு கரண்டி குழம்பு போட்டோம்னா சரிங்க, ஒரு தட்டு சோறு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க. சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. அருமையான சுவையில் வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடிங்க. அருமையான சுவையில் வெண்டைக்காய் காரக்குழம்புங்க. சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் லஞ்சுக்கு வீட்டில் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து சாப்பிடலாம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.